உங்களை இந்த ஆழமான வரலாற்று தேடலுக்குள் நேரடியாக வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கேட்கும்போதே அட இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு உங்களை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு வரலாற்று பயணத்தை தான் மேற்கொள்ள போறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் அந்த அளவுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமா, உங்களுக்காகவே பல வரலாற்று ஆவணங்கள், குறிப்புகள், ஆய்வுக் கட்டுரைகள்னு ஒரு பெரிய தரவு மலையை அலசி அதுலேருந்து கண்டுபிடிப்புகளின் காலம், அதாவது அந்த ஏஜ் ஆஃப் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லப்படுற காலகட்டத்தோட மிக முக்கியமான ஒரு மனிதரை பத்தி பேச போறோம். அவர்தான் பிரான்சிஸ் சேவியர். பிரான்சிஸ் சேவியர் ஒரு சாதாரண எப்படியாவது சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து அடையணும்னு நினைச்ச ஒரு பாரிஸ் நகரத்து மாணவன் எப்படி உலகமே வியந்து பார்க்கிற அந்த இயேசு சபை, அதாவது ஜெஸ்யூட்ஸ் அமைப்பை உருவாக்குனார். அது மட்டும் இல்லாம இந்தியா, தென்கிழக்காசியா, ஜப்பான்னு அவர் பண்ணின அதிரடி பயணங்கள், அவருடைய சில மதமாற்ற முறைகள், அப்புறம் இன்னைக்கும் உலகத்தோட பல மூலைகள்ல சிதறி கிடக்கிற அவருடைய உடற்பாகங்களோட விசித்திரமான வரலாறு, இது எல்லாத்தையும் நாம நடுநிலையோடு அலச போறோம். எக்ஸாக்ட்லி. இத பத்தி ஆழமா விவாதிக்க தான் நாம இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். பிரான்சிஸ் சேவியர் அடிப்படையில் ஒரு ஸ்பானிய நவாரிஸ் உயர்குடி குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஆமா, 1506ல பிறந்த இவருடைய குடும்பம் ஸ்பானிய படையெடுப்பால தங்களோட நிலங்கள், கோட்டை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அந்த ஒரு விரக்தியில தான் 1925ல தன்னோட 19 வயசுல பாரிஸ் பல்கலைக்கழகத்துல உள்ள காலேஜ் செயின்ட் பார்பே அப்படிங்கிற கல்லூரியில படிக்க போனாரு. ஆனா இங்க சுவாரஸ்யம் என்னன்னா, அவர் அங்க போய் ஒரு மதபோதகர் ஆகணும்லாம் நினைக்கல. அதான் இல்லையா, எந்த ஒரு ஆன்மீக சிந்தனையும் இல்லாம இந்த உயரம் தாண்டுதல் மாதிரி விளையாட்டுகள்ல ரொம்ப ஆர்வம் காட்டினார். எப்படியாவது இழந்த புகழையும் அந்தஸ்தையும் திரும்ப பெறணும்னு துடிச்ச ஒரு சாதாரண இளைஞர் அவரு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தாதான் அந்த விஷயத்தோட வீரியம் நமக்கு புரியும். அந்த பாரிஸ் பல்கலைக்கழக வாழ்க்கை ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபையோட வரலாற்றையும் மாத்தப் போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. உண்மைதான். அவர் அங்க பியர் ஃபேவர் அப்படிங்கிற தன்னோட நண்பர் கூட ஒரு அறையை பகிர்ந்து தங்கியிருந்தாரு. அப்போ அவங்க அறைக்கு இக்னேஷியஸ் லயோலா அப்படிங்கிற ஒரு புதிய மாணவர் தங்குறாருக்கு வர்றாரு. இங்கதான் நீங்க ஒரு பெரிய முரண்பாட்டை கவனிக்கணும். இக்னேஷியஸ்க்கு அப்ப வயசு 38, ஆனா சேவியருக்கு வெறும் 23 வயசுதான். ஆமா, சேவியர் ரொம்ப சுறுசுறுப்பான, உலக ஆசைகள் நிறைஞ்ச ஒரு இளைஞர். இக்னேஷியஸோ ஏற்கனவே போர்ல அடிபட்டு ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்ட ஒரு முதிர்ச்சியான மனிதர். அதனாலேயே ஆரம்பத்துல சேவியருக்கு இக்னேஷியஸ சுத்தமா பிடிக்கல. அவரை ஒரு வேடிக்கையான ஆளா நினைச்சு ரொம்பவே கேலியெல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா இக்னேஷியஸ் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அவர் ரொம்ப பொறுமையா சேவியர்கிட்ட அடிக்கடி ஒரு ஆழமான தத்துவ கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. உலகம் முழுவதையும் வென்றாலும் ஒருவன் தன் ஆன்மாவை இழப்பாரேயானால் அவனுக்கு என்ன லாபம்? கரெக்ட். அந்த வாசகத்தை திரும்ப திரும்ப கேட்டு சேவியரோட சிந்தனையே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்காரு. புகழையும் பணத்தையும் தேடி ஓடிக்கிட்டு இருந்த சேவியருக்கு அந்த கேள்வி ஒரு பெரிய பிரேக் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது சாதாரண பிரேக் கிடையாது. அவர் வாழ்க்கையோட திசையே மாத்தின தருணம். 1534ல பாரிஸோட மாண்ட்மார்ட்ரே மலையில உள்ள ஒரு நிலவரையில இவங்க ரகசியமா ஒண்ணு கூடினாங்க. அங்கதான் அவங்க வறுமையில வாழ்றதுக்கும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுக்கும் ஒரு கடுமையான உறுதிமொழியை எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் பின்னாடி உலகம் முழுக்க பரவுன சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் உருவாகிறதுக்கான முதல் புள்ளி. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சேவியர் ஒரு மிஷனரியாக ஆசியாவுக்கு புறப்பட்டது அவர் எடுத்த முடிவு கிடையாது. அது முற்றிலும் ஒரு தற்செயலான நிகழ்வு. எக்ஸாக்ட்லி. 1540ல போர்ச்சுகல் மன்னர் 3ஆம் ஜான் தன்னோட காலனிகளுக்கு மிஷனரிகள் அனுப்பும்படி கேட்டப்போ இக்னேஷியஸ் முதல்ல நிக்கோலஸ் போபாடில்லா அப்படிங்கிறவரை தான் அனுப்ப முடிவு செஞ்சிருந்தாரு. ஆனா கிளம்புற கடைசி நேரத்துல போபாடெல்லாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. வேற வழியே இல்லாம தான் சேவியர் அந்த பயணத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இங்கேதான் விஷயம் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாகுது. 1542ல கோவா வந்தடைஞ்ச சேவியருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஐரோப்பா இருந்து வரனப்போ அங்க போர்ச்சுகீசியர்கள் ரொம்ப பயபக்தியோட இருப்பாங்கன்னு நினைச்சு வந்தாரு. ஆனா அங்கிருந்த போர்ச்சுகீசிய குடியேற்றவாசிகள் எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லாம மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால அவர் நேரா மக்கள்கிட்ட இறங்கிட்டாரு. கோவாவோட தெருக்கள்ல கையில ஒரு மணியை அடிச்சுக்கிட்டே நடந்து போவாரு. அந்த சத்தத்தை கேட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் பணியாளர்களுக்கும் மதப்போதனை செஞ்சாரு. கொஞ்ச நாள்லயே அவர் தென்னிந்தியாவோட கடலோர பகுதிகளுக்கு பயணமானார். அங்கிருந்த பறவர்கள் மத்தியில அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. ஆனா அவர் சந்திச்சது எல்லாமே வெற்றின்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பா
சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருந்த பிராமணர்கள் கிட்டயும் இஸ்லாமிய அதிகாரிகள் கிட்டயும் அவருடைய போதனைகளுக்கு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. ஒருமுறை அவர் தங்கியிருந்த குடிசைக்கே சிலர் தீ வச்சிட்டாங்க. அப்போ அவர் ஒரு பெரிய மரத்தோட கிளைகள்ல ஏறி ஒழிஞ்சுக்கிட்டு தான் தன்னோட உயிரையே காப்பாத்திக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, பாரிஸ்ல ஒரு உயர்குடி மாணவனா இருந்தவர் மரத்து மேல ஏறி உசுர கையில பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அவர் கோவாவில இருந்தப்போ நடந்த ஒரு விஷயத்த பத்தி நாம கண்டிப்பா பதிவு செய்யணும். 1546ல போர்ச்சுகல் மன்னருக்கு சேவியர் ஒரு கடிதம் எழுதினாரு. ஆமாம், கோவாவ்ல கிறிஸ்தவத்தை வலுப்படுத்த ஒரு விசாரணை முறை, அதாவது இன்குவிசிஷன் அல்லது ஒரு சிறப்பு அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வச்சார். இத கேக்குறப்போ நாம உன்னை தெளிவுபடுத்திக்கணும். நாங்க எந்த அரசியல் சார்பும் இன்றி ஆவணங்கள் காட்டுற தகவலா மட்டுமே சொல்றோம். 16ஆம் நூற்றாண்டோட அரசியல் சூழல்ல ஒரு மிஷனரியாக அவர் மன்னருக்கு இப்படி ஒரு கோரிக்கையா வச்சார். ஆனா கோவா விசாரணையின் முறை அவர் இறந்து பல வருஷங்களுக்கு பிறகுதான் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கறதையும் ஆவணங்கள் சொல்லுது. சரி, அடுத்து அவருடைய ஜப்பான் பயணத்தை பார்ப்போம். 1549 மலாக்காவுல அஞ்சிரோ அப்படிங்கிற ஒரு ஜப்பானியரை அவர் சந்திச்சார். அவர் மூலமா தான் ஜப்பானுக்கு பயணமாகறாரு. அங்க போனதும் முதல் பெரிய தடை அந்த மொழிதான். ஆரம்பத்துல அவருக்கு ஒண்ணுமே புரியல. மேரி மாதாவோட ஓவியங்களை காட்டி தான் போதித்தார். ஆனா அவர் அங்க தன்னோட வியூகத்தையே மாத்தினாரு. ஆமா, ஐரோப்பியர்களை போலவோ அல்லது இந்தியர்களை போலவோ ஜப்பானியர்கள் அந்த வறுமை, எளிமை அப்படிங்கிற கருத்தியலை மதிக்கல அப்படிங்கறத அவர் உணர்ந்தார். அதனால உடனடியாக விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்து கொண்டு 30 உதவியாளர்களுடன் போய் ஜப்பானிய ஆட்சியாளருக்கு விலை உயர்ந்த கடிகாரம், இசைக்கருவிகள்னு பரிசுகளை வழங்கினார். தத்துவவார்த்த ரீதியாகவும் அவர் தன்னை மாத்திக்கிட்டாரு. பௌத்த பிக்குகள் கிட்ட பேச கிறிஸ்தவ கடவுளுக்கு ஆரம்பத்துல டைனிஷி அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தினார். ஆனா அது பௌத்த தத்துவத்தோடு முரண்படுவதை உணர்ந்து இலத்தீன் வார்த்தையான தேயிஸ் என மாத்திக்கிட்டாரு. என்ன ஒரு அடாப்டேஷன் பாருங்க. உண்மைதான். ஆனா சீனாவுக்குள் நுழையும் முயற்சியில 1552 டிசம்பர்ல ஷாங்ஸ்வான் தீவுல தனியாக நோய்வாய்ப்பட்டு இறந்தார். உலகமெல்லாம் சுத்தின அந்த மாபெரும் மிஷனரி ஒரு சின்ன குடிசையில இருந்து போனாரு. இங்கே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய உடலுக்கு நடந்த சம்பவங்கள் தான். அவர் ஒரு மரச்சவ பெட்டியில் சுண்ணாம்பு தடவப்பட்டு புதைக்கப்பட்டார். பல மாதங்கள் கழித்து தோண்டின போது அவருடைய உடல் எந்தவித துர்நாற்றமும் இன்றி அழியாமல் அப்படியே இன்கரப்டாக இருந்துச்சு. உடலை மலாக்காவுக்கு கொண்டு செல்ல கப்பல் கேப்டனோட சந்தேகத்தை தீர்க்க அவரது தொடையிலிருந்து ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டது. அப்போ ரத்தம் வந்ததை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. மலாக்காவுல அந்த உடல் முரட்டுத்தனமாக புதைக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு எலும்புகள் முறிந்தன. பின்னர் 1554ல கோவாவுக்கு உடல் கொண்டுவரப்பட்ட போது நடந்ததை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமா, சுமார் 6000 பேர் துறைமுகத்துல திரண்டு வந்து முண்டி எடுத்துக்கொண்டு அவரது உடலின் பாகங்களை அல்லது ஆடையை கிழித்து எடுக்க முயன்றனர். இது அன்றைய மக்களின் மத நம்பிக்கையின் தீவிரத்தை காட்டுது. 1614ல ரோம் நகரத்தின் கோரிக்கையின் பேரில் அவரது வலதுகை துண்டிக்கப்பட்டு அங்கே அனுப்பப்பட்டது. குடல் பகுதிகள் உலகெங்குமுள்ள பல தேவாலயங்களுக்கு அனுப்பப்பட்டன. எஞ்சிய உடல் இன்றும் கோவாவில் உள்ள பசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ் தேவாலயத்தில் ஒரு வெள்ளிப் பேழையில் பாதுகாக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும்போது லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. ஆக இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? ஒரு சாதாரண மனிதராக தொடங்கிய சேவியர் உலகம் முழுவதும் சுமார் 30,000 பேரை மதம் மாற்றினார். அவர் கல்விக்கு அளித்த முக்கியத்துவம் இன்று உலகம் முழுவதும் பரவியிருக்கும் சேவியர் பள்ளிக்காவு மல்லிகள் மூலம் நிலைத்திருக்கிறது. 1622ல புனிதராக அறிவிக்கப்பட்டு அனைத்து வெளிநாட்டு மிஷனரிகளுக்கும் பாதுகாவலராக கருதப்படுகிறார். இப்போ இத கேக்குற உங்களுக்கு எது ரொம்ப வியப்பாக தோன்றுகிறது? ஒரு மனிதனின் நம்பிக்கை அவரை எப்படி உலகம் முழுவதும் பயணிக்க வைத்தது என்பதையா? அல்லது 16ஆம் நூற்றாண்டில் வெவ்வேறு கலாச்சாரங்கள் சந்தித்த போது ஏற்பட்ட முரண்பாடுகளையா? இது எல்லாமே சிந்திக்க வேண்டிய விஷயங்கள்தான். கண்டிப்பா. விடைபெறுவதற்கு முன் ஆதாரங்களில் உள்ள ஒரு ஆழமான விஷயத்தை உங்க சிந்தனைக்கே விட்டு செல்ல விரும்புகிறோம். சேவியர் தனது பயணத்திற்கு முன் ஆர்மோஸ் பகுதிக்கு சென்ற பாதர் காஸ்பர் ஃபராசியஸ் என்பவருக்கு ஒரு அறிவுரை வழங்கினார். ஆமா, அந்த அறிவுரை ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நல்ல பலனை தர விரும்பினால் பாவிகளோடு பழகுங்கள். அவர்கள் தங்கள் சுமைகளை உங்களிடம் இறக்கி வைக்கட்டும். புத்தகங்களை விட அவர்களின் வாழ்க்கையே நீங்கள் படிக்க வேண்டிய உண்மையான புத்தகங்கள் அப்படின்னு சொன்னாரு. அன்றைய காலகட்டத்தின் கடுமையான மத விதிகளுக்கு மத்தியில்
மக்களுடன் நேரடியாக பழகி அவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் இந்த ரேடிக்கல் எம்பத்தி, அதாவது தீவிரமான பச்சாதாபம் கொண்ட அணுகுமுறை எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ரொம்பவே ஆழமான கேள்வி இது. இந்த ஆழமான தேடலில் இணைந்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த முறை இன்னொரு வரலாற்று ஆவணத்தோடு சந்திப்போம்.